ஹாய். நீங்க பார்க்க போகுதுன்னா ஹீட் பம்ப். ஓகேங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க், 5 மார்க்ல கேட்டே இருப்பாங்க. இது எனர்ஜி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. நான் பிளாக் டைம் வரேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது சாப்டர், அதாவது பேப்பர் 2ல. ஓகேங்களா? வேஸ்ட் ஹீட் ரெக்கவரில ஹீட் பம்ப்னா என்ன? பம்ப்னா நமக்கு தெரியும். கண்டிப்பா அது பம்புக்கு மோட்டார் தேவைப்படும். ஓகேங்களா? பிளாக் டைம் பாருங்க. இது ஓகேங்களா? பம்ப். இது மோட்டர். ஓகேங்களா? மோட்டர், இது பம்ப். ஓகேங்களா? இப்படி ஃப்ளோ ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா எவாபரேட்டர். ஓகேங்களா? இது எவாபரேட்டர். என்ன எவாபரேட்டர் மெயின் இம்பார்ட்டன் எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த ஹீட் பம்ப் என்னது? ஹீட் பம்ப், அதாவது ஹீட் பம்ப். ஓகேங்களா? அதாவது வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி பண்றதை யூஸ் பண்ணுறது ஹீட் பம்ப். ஓகேங்களா? இங்க எவாபரேட்டர் என்ன பண்ணும்? இதுல பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா எவாபரேட்டர். இங்க பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஹீட் இன். இங்க தான் வேஸ்ட் ஹீட் வரும். ஓகேங்களா? இந்த வேஸ்ட் ஹீட் இன்னும் இங்க என்ன இருக்கும்? லிக்விட், நார்மல் லிக்விட் தான். இதுல பாத்தீங்கன்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர் வெரி இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் லோவா இருக்கும், டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். ஓகேங்களா? டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். வேற கலர் யூஸ் பண்ணா நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பம்ப் என்ன பண்ணுங்க? அது என்ன பண்ணும்? பம்போட வேலை என்ன? பம்ப் ப்ரெஷரையும் டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல பம்ப் என்னோட ப்ரெஷரை அதிகப்படுத்துது. ஓகேங்களா? இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அது ஒர்க் டவுன் நடக்கனால இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும்போது அது அதிகமாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இங்க இந்த வேஸ்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ரெக்கவர் பண்ணணும். இது பேரு கண்டென்சர்னு சொல்லுவாங்க. கண்டென்சர் வேலை இங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமா இருக்குது. நான் ஒரு பிளாக் டைப் ஃபுல்லா வரைஞ்சிடறேன். அதுக்கப்புறம் பிஆர்வி, அதாவது ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு. இதோட முடிஞ்சிச்சுங்களா? கண்டென்சர் என்ன பண்ணும்? நமக்கு ஹீட்டை ரெக்கவரி பண்ணும். அதாவது ஹீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வெளில எடுத்துடும். வேஸ்ட் ஹீட் அவுட். ஓகேங்களா? இங்க என்ன பண்ணும்? டெம்பரேச்சர் குறைஞ்சு போயிடும், ப்ரெஷர் அப்படியே தான் இருக்கும். பிஆர்வி என்ன பண்ணும்? இங்க டெம்பரேச்சர் குறைஞ்சு போயிடும். இது ஒண்ணுமே இல்லை, டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அதே தான் இருக்கும். ப்ரெஷரை குறைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுன்னா, அதாவது ஹீட் பம்ப்ல என்ன பம்ப்? ஓகேங்களா? எவாபரேட்டர் இருக்குங்களா? பம்ப் இருக்கு. கண்டென்சர், பிஆர்வி. பிஆர்வி பிஆர்விங்கிறது ப்ரெஷர் ரெடியூஸ் பண்றது. ஓகேங்களா? இந்த எவாபரேட் என்ன பண்ணும்? வேஸ்ட் ஹீட், அங்க இருக்கிற ஹீட்லாம் இங்க எடுத்துக்குது. எவாபரேட்டர் எடுத்துட்டு என்ன பண்ணும்? இங்க டெம்பரேச்சர் அதிகமாக போயிருமுங்களா? மெயின் கான்செப்ட் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்க ப்ரெஷர் கம்மியா இருக்கும், லோ ப்ரெஷர். ஓகேங்களா? இப்போ பம்ப் என்ன பண்ணும்? அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அதே டைம்ல ஒர்க் டன் நடக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிரும். டெம்பரேச்சர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். இங்க கண்டென்சர் என்ன பண்ணும்? டெம்பரேச்சர் குறைக்கணும், ப்ரெஷர் அப்படியே தான் இருக்கும். அதனால டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா இங்க நம்ம வாட்டர் கூலிங் யூஸ் பண்ணிட்டு அதை வேஸ்ட் கிட்ட வெளில எடுத்துரும். அதுக்கு பிஆர்வி என்ன பண்ணும்? ப்ரெஷரை நம்ம ரெடியூஸ் பண்ணும். ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணாதான் மறுபடியும் எவாபரேட்டர் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூடியூப் போறேன், பாத்துக்கங்க.